இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன கொலகாரன தான்ல பாக்கா. இந்த ஜெயில் மாதிரி தான்ல வெளிய உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த அமெரிக்கா ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான அந்த போர், அதுக்கப்புறம் நடந்த பேச்சுவார்த்தை, அதுக்கப்புறம் இப்போ நடந்த ஒரு சின்ன மோதல், அதை தொடர்ந்து இன்றைக்கி கத்தாரில் நடக்க இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிட்டு வரோம். இப்போ என்ன சார் கள நிலவரமாக இருக்குது? இப்போ என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? ஆக்சுவலி இப்போது அமெரிக்காவினுடைய இன்று காலை அமெரிக்காவினுடைய இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற நேரம் மணி 9:45. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக அமெரிக்கா சுயாதீனமாக அறிவித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஜெரி குஷ்னர், ஸ்டீவ் விட்காப் மற்றும் அஃபீஷியல் அமெரிக்காவிலிருந்து கிளம்பி கத்தருக்கு கொண்டிருக்கிறார்கள். கத்தரில் இப்பொழுது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, போரை நிறுத்துவதற்கு நேற்று நிறுத்தியிருக்கிறார்கள். பரஸ்பரம் 2 நாடுகளும் தாக்குதல் நடத்துவதை ஒரு தற்செயலான மௌனிப்பாக 2 பேரும் அதை நிறுத்தியிருக்கிறார்கள். சர்வதேச நாடுகள் இது என்ன நடக்கிறது என்று ரொம்ப கவனமாக அவதானத்தில் அது அப்சர்வ் பண்ணப்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய சுயாதீனமான, தன்னிச்சையான, யாரையும் கலந்து முடிவெடுக்காத ஒருதலைபட்சமான ஒரு ட்ராக், ஒன்வழி போக்கு வழியிலே அவர் அறிவித்திருக்கிறார் என்று ஈரானுடைய செய்திகள், ஈரானுக்கு வந்திருக்கக்கூடிய பல தகவல்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறது. அதில் முக்கியமாக இன்றைக்கு இந்த தற்காலிக போர் நிறுத்தம் தாண்டி இன்று செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்கின்ற போது ஈரானுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர், த அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் கரிபபாதி, இந்த கரிபபாதியினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஏர்லியர் நோ கன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் கிவன் தட் எனி டெக்னிக்கல் டாக்ஸ் வில் பி ஹேப்பனிங் இன் தோஹா திஸ் வீக் அப்படிங்கிறத ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார். இப்போ அந்த மாதிரி ஒரு எந்த விதமான ஒரு பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளும் இந்த வாரம், இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அவர் ஞாயிற்றுக்கிழமை அறிவிச்சிட்டார். அவருடைய அறிவிப்பு ரொம்ப அழகாக இருக்கிறது. இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை என்பது உடனடியாக காலையில் சொல்லிவிட்டு ஈவினிங் பேச மாட்டாங்க, ஒரு வாரம் இருக்கும். நோ கன்ஃபர்மேஷன், அவர் அழகாக சொல்லுறார், ஹேஸ் பீன் கிவன் தட் எனி டெக்னிக்கல் டாக்ஸ் த வில் பி ஹேப்பனிங் இன் தோஹா திஸ் வீக் அப்படிங்கிறது எதுவுமே இல்லையே அப்படின்னா அவர் சொல்கிறார். அமெரிக்கா தன்னிச்சையாக பேச்சுவார்த்தை நடத்த போவதாக அவர் ட்விட்டரில் போட்டு அவர் வாக்கில் அவர் பேட் பண்ணிக்கிட்டு இருக்கார் அமெரிக்காவுடைய அதிபர். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விவகாரம், தாருடைய கேபிட்டலில் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறுத்த போவதாகும். ஃபாலோவிங் டேஸ் ஆஃப் த ரெசிப்ரோக்கல், அதாவது பரஸ்பரம் அவர்கள் இந்த திரட்டன்கள், இன்டர்னல் டீல் இதெல்லாம் கொடுத்து ஈரானுடைய அஃபீஷியல் சொன்னதாகவும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நேரத்தில், ஆனால் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறார்கள், இது அல் ஜசீராவுடைய தெரியுது. நோ பிளான் மீட்டிங் வித் யூஎஸ் அஃபீஷியல் ஃப்ரம் த டெக்னிக்கல் டீம்ஸ் இன் தோஹா திஸ் வீக் அப்படிங்கிறத அவர்களும் அறிவிச்சிட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஈரானுடைய தரப்பில் வெளிவிவகாரத்துறை துணை அமைச்சர் 2 பேருமே அறிவிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், தற்காலிக போர் நிறுத்தம் ஒரு ஸ்டண்ட் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்றைக்கு மாலை வந்தது. தற்போது ஒரு ஸ்டண்ட் டவுன் இப்போ நிறுத்தியிருக்கிறாங்க. தட் மே பி பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல பரஸ்பரம் ஒரு நல்ல ஒரு வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு பெரும் அதிருப்தியில் ஈரான் இருக்கிறது. அமெரிக்காவை குறித்தோ, அமெரிக்காவினுடைய செயல்பாடுகள் குறித்தோ, அமெரிக்காவுடைய திட்டங்கள் குறித்தோ அவர்கள் பெரும் அவநம்பிக்கையில் இருப்பதற்கு மூல காரணம், இவர்கள் எந்த நிலையிலும் ஈரானை வாழ விட மாட்டார்கள். ஈரான் வல்லாதிக்க சக்தியாக, சுயாதீனமான அதிகாரங்களை பெற்ற ஒரு பெரும் தேசமாக மத்திய கிழக்கில் உருவாகி அவர்களுக்கு கூட்டணி அமைத்து விட்டால், தங்களுடைய உங்களுக்கான டாலர், அது சம்பந்தமான பரிவர்த்தனைகள், டிரான்சாக்ஷன், பெட்ரோ டாலர் எல்லாம் வில் பி கண்டிப்பாக வீழ்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஆயுத போட்டியிலும் உயர்ந்த ஒரு நிலைக்கு வருவார்கள். மலிவான விற்பனை சந்தையும் மத்திய கிழக்கை தாண்டியும் ஆசிய நாடுகளில் தேர்ந்தெடுத்து விட்டால் தங்களுடைய பிராந்திய அந்த அதிகாரத்திற்கு பெரும் தடை வரும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதால் தான் இந்த குழப்ப நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று நான் மட்டுமில்லை, சர்வதேச பாவனையாளர்கள் அந்த முறைமைகளை குறித்து மிக தெளிவாக உற்று நோக்கக்கூடிய, பார்க்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். நிச்சயமாக அமெரிக்கா எந்த இடத்திலும்
அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு கருப்பு புள்ளி வைத்து கொண்டே இருப்பார்கள் என்பதனால இன்றைக்கி இந்த பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் பேச்சுவார்த்தையினுடைய இது தொடரப்போவதாகவும் அவர் அறிவித்தார். நான் சொன்ன கருத்து அல் ஜசீராவில் முதலாவது சொன்னது அஃபீஷியல்ஸ் மொத்தமாக ஒரு கலெக்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் பீன் மேட். இரண்டாவது தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் துணை அமைச்சர் கரிபாபாதி அவரும் சொல்லியிருக்கார். அப்போ நான் கேட்குறேன், நம்ம பார்க்குறோம், அப்போ யார் ஈரானுடைய சார்பில் பேச போகிறார்? அஃபிஷியலாக யாரும் அறிவிப்பில்லை. அமெரிக்கா மட்டும்தான் அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். அமெரிக்கா மட்டும்தான் அவர்கள் சுயாதீன போக்கை பைத்தியம் பிடித்ததை போல் ஆட்களை அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன நடக்கிறது என்று என்பதை இன்னைக்கு மாலை தான். ஓகே சார், இது நம்ம ஷார்ட் டைமில் பார்க்குறப்ப இந்த மாதிரியான ஒரு போர் முழுமையான நிறுத்துறதுக்கான அந்த ஒரு முடிவு எட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் வந்துட்டு தானே சார் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பாராக் ஒபாமா காலகட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள் பேசினாங்க அந்த ஒப்பந்தத்தை எட்டுறதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம ஒரு 60 நாட்கள் இந்த கால இடைவெளிக்குள்ளே இப்போ ஒரு 2 வாரம் தான் கடந்திருக்கு. அதுக்கு இடையில நடந்த இந்த சின்ன சின்ன முரண்களை நம்ம அவ்வளோ உன்னிப்பாக இந்த போர் நிறுத்தத்துக்கே ஒரு இடையூறு வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறதா பார்க்கணுமா சார்? இல்லை இது ஒரு சின்ன புள்ளியில் மட்டும் நம்ம வச்சு பார்க்க வேண்டிய ஒரு, அதாவது எந்த போர் நிறுத்தம் இப்போ உலகத்தில் இலங்கை எடுத்துக்கொண்டாலும் இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் மத்திய கிழக்கு எடுத்தாலும் அமெரிக்காவை எடுத்தாலும் ராஜ்ய ரீதியான பேச்சுக்கள் இருதரப்புக்கும் என்பதும் அதில் எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் ஒரு ரெசிப்ரோக்கல் என்பது இருதரப்பும் பேசி அதில் இருக்கக்கூடிய முரண்களை கலைஞ்சி ஒரு புள்ளிக்கு சேருவாங்க. இந்த விதமான ஒரு ஃபார்மேட் தட் கேன் பி அப்ளைட் இது எல்லாத்துக்கும் எல்லா செக்டோரியலுக்கும் காமன் ஃபாரம். ஒரு மனிதரை வீட்டுக்கு வந்தால் வரவேற்கிறோம், அவருக்கு வாருங்கள் என்று சொல்கிறோம், அவருக்கு ஒரு தண்ணீர் கொண்டு வைக்கிறோம், சிரித்த முகத்தோடு பேசுகிறோம். இது முதலாவது ஒரு ஃபார்மேட். சர்வதேசத்திற்கும் இந்த ஃபார்மேட் தான் அப்ளை ஆகும். நாம் என்ன நடத்த போகிறோம், நாம் என்ன பேச போகிறோம், நமக்குள் இருக்கிற கடந்த கால சச்சரவுகளை நாம் நீக்கிவிட வேண்டும். இதுதானே ஒரு முறை. ஆனால் அமெரிக்காவினுடைய அதிபர் சொலவாடல்களை ரெத்தோரிக்ஸ் ரொம்ப ஹார்ட் கோராக அவர் எழுப்புகிறார். அவர் கடைசியாக பேசின பேச்சு, ஏற்கனவே பேசின பேச்சு பேசி சண்டை போட்டு கோடிக்கணக்கான பணங்கள் $1 மில்லியன் போயிட்டு அதை விட்டுருங்க. இப்பொழுது ஒரு அமைதி பிராந்தியமாக ஆகி மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பண்ணி ஒரு 60 நாட்கள் போர், அதில் நாம் நீண்ட கால அமைதி கொண்டு வர வேண்டும் என்று பேசியிருக்கிறது. ஆனால் இதற்கிடையிலே அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? தாக்குதலை ஈரான் நடத்தியதற்கான காரணம் ஒரு பக்கம் உண்டு, அது சரியில்லை அல்லது சரியாக இருக்கிறது ஒரு பக்கம். இரண்டாவது, பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு காலம் நீங்கள் கேட்டீர்கள், அது நேற்று நடந்தாலும் இது நடந்தாலும் மறந்துவிட்டது. அதற்கு பிறகு ஒரு பேச்சுவார்த்தைக்கு நாம் அமர்கிற போது அமெரிக்கா சொல்கிறது, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எக்ஸ் தளத்திலே ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிடுகிறார், வரலாற்றில் உலக வரைபடத்தில் ஈரான் என்ற தேசம் இனி இருக்காது, துடை தெரியப்படும், அனிஹிலேட்டட். உங்களுடைய வரலாற்றையும் உங்கள் வாழ்வியலும் உங்களுடைய கலாச்சாரத்தையும் உங்களுடைய பண்பாட்டையும் ஏற்கனவே உளறல் வார்த்தை, தற்போது அதே வார்த்தையை சொல்லி அணைந்திருக்கிற தீயை மீண்டும் மூட்டுகிறார், அல்லது கனலை மீண்டும் மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களை எரிவூட்டி அதை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா தேவையற்ற வேலையை செய்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. இப்படி பேசி கொண்டிருக்கிற போது உச்சபட்ச தலைவர் முஜிதபா கொபேனி மட்டுமல்ல, கடந்த தலைவர் ஆயத்துல்லா அலி காமினியோடு நெருக்கமாகும் ஈரானுடைய நாடாளுமன்றத்தினுடைய ஒரு அதிகாரம் பெற்ற சபாநாயகராக இருக்கக்கூடிய பக்கர் கலீபா, அவருடைய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தெளிவாக வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்போ இவர் பேசுவது, அமெரிக்கா பேசுவதை அவர் எழுதுகிறார், அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும், இவர் என்ன சொன்னார், உங்கள் நாட்டில் ஒரு குடும்பமும் இருக்காது, உன் நாட்டுடைய வரலாற்றில் மேப்லே ஒன்றை தொடச்சிருவோன்னா உனக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சு போடுவோன்ட்டார். இப்போ அவர் சொல்கிறாரு பக்கர் கலீபா, நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழும் நரகத்திற்கு தள்ளப் போகிறேன், எங்கள் நாடு தள்ளப்போகிறது, உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் நரகத்திற்கு தள்ளப் போகிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்வதை அவர் சொன்னதை அப்படி சொல்லிடுவோம், நீங்கள் கேட்பதால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் எரிய போகிறது என்று பதிவிட்டிருக்கிறார். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு ஹிக்மா என்னவென்றால், அமெரிக்காவை மட்டும் தாக்கவில்லை, மறுபடியும் ஒரு பாயிண்ட் வைக்கிறார், நீ பெஞ்சமினுடைய சொல்லை கேட்கும் வரை நீ விளங்கப் போவதில்லை. யார் சொல்கிறா? பக்கர் கலீபா. இதுவரை பெஞ்சமினுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. பென்கேவீர் போன்றவர்கள், பெசலில் சுமோட்ரிச் போன்றவர்கள், நாப்தாலின் பெனட் போன்றவர்கள், பெஞ்சமின் எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தது ஒரு கடும்போக்குவாதம். அதை தாண்டி இப்பொழுது அவர்களெல்லாம் எதிர்த்து அமெரிக்கா முடக்கி இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்ட நிலையில்
தற்போது பக்கர் கலீபா நேற்று சொல்கிறார், ஒவ்வொரு குடும்பமும் நரகத்துக்கு கொண்டு வரும், நீ பெஞ்சமின் நேத்தன்யாகுடைய சொல்லை கேட்கும் காலமெல்லாம் அழிவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லும்போது இது அவர் பேசியது மட்டுமல்ல, அவருக்கு உளவு அமைப்பின் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான். இதை நான் புரிகிறேன். ஆனால் இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, லெபனானுடைய தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். அதனுடைய 14 கோரிக்கைகளும் லெபனானுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். லெபனானுடைய தாக்குதல்கள் ஒரு செயின் ஆக்டிவிட்டிஸாக தற்போது டு பி கண்டினியூட், அது தொடரக்கூடிய நடவடிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அரபு நாட்டில் ஒரு ஜிசிசி கண்ட்ரிகளுடைய ஒரு மாநாடு நடந்தது இந்த வாரம். அதில் யார் போய் சென்று கலந்து கொண்டார்? அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கலந்து கொள்கிறார். அரபு நாடுகள் கூட்டமைப்பின் ஜிசிசி கண்ட்ரியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர்கள், கத்தர் போன்ற நாடுகள், யுனைடெட் அரபு எமிரேட், சவுதி அரேபியா, பஹ்ரைன், இப்படி எல்லா நாடுகளிலும் ஓமனும் கலந்து கொண்டது. அதில் கலந்து கொண்டு நல்லா கவனியுங்கள், இவர்கள் நேரடியாக ஈரானுக்கு எதிராக வெறுப்பை கக்குகிறார்கள். இப்போ அந்த கூட்டம் போடுவதன் நோக்கம் என்ன? சமாதானமே இன்னும் முடியவில்லை, இவ்வளோ அவசரத்தில் ஜிசிசி கண்ட்ரியை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு ஒரு செய்தியை அவர்கள் கடத்துகிறார்கள். இங்கே பாருங்கள், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், சவுதி என் கூட தான் இருப்பான், இங்கே பாருங்கள், நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கத்தரும் மற்ற நாடுகள் எல்லோரும் என்னுடைய நாடுகள் தான் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஒரு ஜாயிண்ட் டெக்ளரேஷன் வெளியிடுகிறார்கள், கூட்டு பிரகடனம். அதில் என்ன சொல்கிறார்கள்? ஈரானுடைய அணு ஆயுத பரிவர்த்தனைகள், ஈரானுடைய நிலைப்பாடுகள், பர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸில் வைத்திருக்கிற 453 கிலோவையும் முழுமையாக ஒப்படைத்து அவர்கள் கையெழுத்திட்டு எதுவும் செய்யக்கூடாது என்று மறுபடியும் அரபு நாடுகளை தூண்டுகிறார். அதில் கவனம் தேவை என்று அரபு கூட்டமைப்புகள், ஜிசிசி நாடுகள் ஒன்று. இரண்டாவது சொல்கிறது, ஈரானிடத்தில் இதுவரை பேசப்படாத ஒரு பேச்சை மறுபடியும் அது சொல்கிறார்கள். பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள், ஐசிபிஎம், இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக்ஸ் மிசைல், அது குறித்தும் தடையை செய்ய வேண்டும். இது தேவையற்ற பிரச்சனை. மூன்றாவது அவர்கள் சொல்கிறார்கள், பிராக்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்தும் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பிராந்தியத்தில் ஈரான் ஒரு மோசமான சக்தி என்று ஒட்டுமொத்த கலவையாக அமெரிக்காவின் தூண்டுதலால் இந்த பிராந்திய சக்திகள், சவுதி அரேபியா, யுஏஇ போன்ற பிராந்திய சக்திகள் 60 நாட்கள் ஒப்பந்தத்தை நிலைநிறுத்தி எம்ஓயு நடந்து மீண்டும் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு டிராஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்கிற நேரத்தில் ஒரு தேவையற்ற பிரச்சனையை கிளப்புகிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், அப்படி என்றால் இவர்கள் திட்டம் என்ன? உடனே சவுதிக்கு ஈரான் கேட்கிறார்கள். இது வெறுப்பு, இதுதான் வெறுப்பு. பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் முடிந்திருக்கிறது, எம்ஓயு. அடுத்த கட்டத்திற்கு நாம் தாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் அமெரிக்கா தனது கூட்டாளிகளை கூப்பிட்டு ஒரு பாரிய அழுத்தத்தை எம் மீது கொடுக்கிறார்கள். நாங்கள், ஈரான் சொல்கிறது, இந்த பிராந்தியத்தில் அணு ஆயுதமே இருக்கக்கூடாது என்று சொன்னதே நான் தான், நாங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் அணு ஆயுதம் இல்லாமல் அணு ஆயுதங்கள் வைத்து கொண்டாலும் நாம் அதை ஒரு நல்ல பணிகளுக்குத்தான் செறிவூட்டப்பட்டதை பயன்படுத்த வேண்டும் தவிர, நாம் அனைவரும் இணைந்து மின்சாரம் தயாரிப்பது, எரிசக்திகள் பயன்பாடு, இப்படி செயல்பட வேண்டும் முதல் டெக்ளரேஷனை நாங்கள் தான் கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கு வெறுப்பை கக்கும் சவுதி, இன்றைக்கு வெறுப்பை கக்கும் அமெரிக்காவுடைய கூட்டாளி யுஏஇகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஈரானின் சார்பாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? 90க்கும் மேற்பட்ட கப்பல்களில் அணு ஆயுத கப்பல்களாக வைத்து கொண்டிருக்கும் 300க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகளை தயார் செய்து கொண்டு 1967ஆம் ஆண்டு இந்த பிராந்தியத்தின் பெரும் அச்சுறுத்தல் சக்தியாக இருக்கும் இஸ்ரேலை குறித்து நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள்? யார் கேட்குறா? ஈரான் கேட்குறது. ஏன்பா, என்னிடத்தில் எதுவுமே இல்லை, நான் வைத்திருப்பது உண்மைதான், அதை செறிவூட்டப்பட்டது உண்மைதான், அது குறித்து நாம் பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறேன் 60 நாட்களுக்கு பின்பு. இப்போது நாம் போரில்லாத மண்டலமாக உருவாக்க வேண்டும். அதற்கிடையில் நீங்கள் குழப்புகிறீர்களே, உங்களுக்கு என்ன பிடித்திருக்கிறது, உங்களுடைய அறிவு என்ன சொல்கிறது என்ற நியாயமான அழகான கேள்வியை ஈரான் வைத்திருக்கிறார். ஈரானுக்கு ஆதரவாக இல்லை. அப்படி என்றால் வெண்ணெய் திறந்து வருகிற நேரத்தில் வேண்டுமென்றே அமெரிக்கா தாலியை உடைக்க முயற்சிக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2, இது ரொம்ப முக்கியம், புரிந்து கொள்ளுங்கள். ஈரான் கேட்குற, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, இருப்பது இவ்வளோதான், அதை நீங்கள் அழிச்சிட்டேன்னு சொன்னீங்க, ஆனால் நான் செறிவூட்டவும் இல்லை, அணுகுண்டவும் இல்லை, ஆனால் வைத்து கொண்டிருக்கிறான இஸ்ரேல், அது குறித்துக்கெல்லாம் அரபுகளுக்கு பயம் இல்லையே. ஈரான் கேட்குது, பிப்ளிக்கல்ஸ் நாம் படி
அகன்ற இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவர்கள் கோரிக்கை. என்ன கோரிக்கை? மோசையுடைய காலத்தில் சினாய் மலையில் ஆண்டவரோடு முகமுகமாக பேசினார். பைபிளிக்கல் வார்த்தை இருக்கு. அப்போ சினாய் மலையும் எங்களுக்குரியது. யார் சொல்றாங்க? இஸ்ரேல் சொல்றாங்க. ஜோர்டானும் எங்களுக்கு உள்ளது. அதை போன்று பலஸ்தீன் நோ நோ, அது முழுமையாகவே எங்களுக்கு உள்ளது. மேற்கு கரை நோ நோ நோ, அங்கே சாலமோனால் கட்டப்பட்ட ஒரு பெரும் மசூதி இருக்கிறது, அல்லது ஸ்னாகி இருக்கிறது, அல்லது சர்ச், எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது எங்களுக்குரியது. ஏனென்றால் அது ஆப்ரஹாமால், அது மட்டும் இல்லாமல் இது சாலமோன் மன்னனால் கட்டது. சாலமோன் பிலாங்ஸ் டு அஸ், எங்களுடைய மன்னன். பெர்ஷியர்கள், பாபிலோனியர்கள் வந்த போதும், ரோமானியர்கள் வந்த போதும், உடைத்த போதும் நாங்கள் கலங்கவில்லை. அப்படி என்றால் மேற்கு கரை எங்களுக்கு, பலஸ்தீன காசா எங்களுக்கு, ஜோர்டானில் ஒரு பகுதி எங்களுக்கு, அதே போல் வடகிழக்கு கோலான் மண்டலம் சிரியாவின் எங்களுக்கு, சினாய் தேசம் இதுதான் எங்கள் அகண்ட தேசம். இப்போ அப்படி சொல்லும்போது ஒட்டுமொத்த அரபுகளுக்கும் இது சிக்கலான ஒரு பரிவர்த்தனை உருவாக்கும் அல்லவா? அந்த சிக்கலான விஷயங்களை எல்லாம் அவர்கள் கன்சிடர் பண்ணல, டசின் கேர். சொல்லிவிட்டு அமெரிக்காவின் தூண்டுதலுக்கு உட்பட்டு ஆபத்தானவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, கொஞ்சமாவது நெஞ்சில் ஈரம் இருக்கிறதா, இரக்கம் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா என்ற கேள்வி யாருக்கு இருக்கிறா? இந்த பக்கம் ஈரான் கேட்கு. நியாயமான விஷயம் தான், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை. அடுத்து இன்று காலை ஒரு அபாயகரமான செய்தி தற்போது வெளியாகிருக்கிறது. இன்று காலையில் நேட் ஃபராஸ், ஒரு அங்கே மெகர் நியூஸ் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், IRNA இருக்கிறது, ஃபராஸ் நியூஸ். அதில் ஒரு கருத்து முஜித்தபா கமேனி தெரிவித்திருப்பதாக அல்ல, முஜித்தபா கமேனியுடைய ஆதரவு பெற்ற மிக முக்கிய ஆளுமை தெரிவித்திருக்கிறார். அது ஃபராஸில் வந்திருக்கு. என்னவென்றால், இனி மத்திய கிழக்கில் நாங்கள் அணு ஆயுதத்தை உருவாக்குவது காலத்தின் கட்டாயம் என்றும், இவர் இன்னைக்கு வந்தது, அணு ஆயுதங்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயம் என்றும், இனி இஸ்ரேலுடைய கடும் போக்குவாதத்திற்கும் அமெரிக்காவினுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கும் தூண்டுதல் நடவடிக்கைகளுக்கும் எம்மை நாம் காத்து கொள்வதற்கு அணுகுண்டுகள் தயாரிப்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது என்ற கவலையான செய்தியை இப்போது ஃபராஸ் நியூஸ் அறிவித்திருக்கிறது. அறிவிப்பாளர் முஜித்தபா கமேனியுடைய வலதுகரம். இப்போது நிலைமை எங்கே சமரசமாக இருக்கிறது, நிலைமை எங்கே சாத்தியமாக இருக்கிறது, சொல்லுங்கள் சார். இந்த இடத்துல தான் சார் இன்னொரு கேள்வியும் வருது. இரு தரப்பும் சரி, அமெரிக்காவும் சரி, ஈரானும் சரி. ஈரான் அந்த சிங்கப்பூர் கப்பல், ஓமன் வளைகுடாவில் வந்துட்டு இருந்த அந்த சிங்கப்பூர் கப்பல் மீது நடத்திய தாக்குதலாக இருக்கட்டும், இந்த பக்கம் இப்போ நீங்கள் சொன்ன இந்த செய்தியாக இருக்கட்டும், அதே அமெரிக்கா தரப்புலேருந்து ஈரான் மீது திரும்ப தாக்குதல் நடத்திட்டு, இந்த பக்கம் GCC அந்த மீட்டிங்கில் அமெரிக்கா தரப்புலேருந்து தெரிவித்த கருத்துக்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தையில் அவங்க தரப்புக்கான அந்த கோரிக்கையை பலப்படுத்துறதுக்கான செயல்பாடுகளில் இறங்கியிருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் இருக்குது. அது சரியான ஒரு கண்ணோட்டமாக இருக்குமா சார்? இப்போ எப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே ஓகே, நீ ஏறி வரியா, இப்போ நானும் ஏறி வரேன், நீ பேசுறியா, நானும் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக நிற்கிற மாதிரி தானே சார் இருக்குது. அவங்களுடைய கோரிக்கைகளை நல்லா வலுவாக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தானே சார் பார்க்குறாங்க. நான் உட்கார்ந்து பேசிக்கொண்டால் இந்த மொழி எனக்கு தமிழ் மொழி தான் தாய்மொழி, இல்லை என்னால் ஆங்கில மொழியில் இருக்க வேண்டும், இல்லை என்னால் அரபில் இருக்க வேண்டும். அரபு நாட்டில் உள்ளவர்கள் அரபை படித்துக் கொள்வார்கள். நமக்கு அரபு தெரியாது, நமக்கு ஆங்கிலம் தெரியும், தமிழும் தெரியும். இப்போ இந்த வெளிப்படையாக தட் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட், அது டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறதா? இல்லை. ஆனால் வெளிப்படையாக பத்திரிகைகள் வந்த செய்திகள் மட்டும்தான் நமக்கு தெரிகிறது. இதில் இப்படி அவர்கள் டிராஃப்ட் போட்டிருக்கார்கள், அப்படி போட்டிருக்கிறார்கள், இப்படி போட்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் பேச்சுவார்த்தையில் எந்த அடிப்படையில் டீல் செய்தார்கள் என்று தெரியவில்லை. இப்போ இந்த கொதிநிலைக்கு என்ன காரணம்? ஹெர்மூஸ் வளைகுடாவை முதலில் அணு ஆயுத பிரச்சனைகளை குறித்து என்ட்ரி செய்யப்பட்ட செறிவூட்டப்பட்ட ஸ்டாக் பைல்ஸ் குறித்து ஆஃப்டர் 60 days நாம் பேசுவோம் என்று சொல்லியிருப்பதாக தகவல்கள் வந்தது. இரண்டாவது தகவல், ஹெர்மூஸை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய உரிமை யாருக்கு உண்டு? ஈரானுக்கும் ஓமனுக்குத்தான் உண்டு என்று சொல்லியிருக்கிறதாக தகவல் உண்டு. ஹெர்மூஸில் 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, இந்த 8 கிலோமீட்டர் ஆழத்தில் கிட்டத்தட்ட ஈரான் சொல்லுது நாட்டிக்கல் மைலில் 24 என்று சொன்னால் நாங்கள் 21க்குள் தான் இருக்கும், ஆளுக்கு 10.5. ஆகவே இதன் முழு உரிமை எங்களுக்கு தான் உண்டு. ஹெர்மூஸினுடைய ஒரு பகுதி வழித்தடமாக ஓமனில் இருக்கிறது, மற்றொரு பக்கம் மத்திய பகுதி, மீண்டும் ஒரு பக்கம் தென்பகுதி, அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஈரான் சொல்கிறது இந்த ஹெர்மூஸ் உலகத்தின் எல்லா பாகங்களும் அல்ல, எங்களுக்குரியதான். அது நாம் அன்றே பேசினோம். வெளிப்படையாக சுங்க கட்டணம் நாங்கள் வசூலிப்பதில்லை, சேவை கட்டணம் வசூலிக்கலாம், அதை டார்மன், அது தூங்க போடுற மாதிரி அந்த வார்த்தையை வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படையாக தேவையில்லை, நாம் ஒரு அமைதியாக இருப்போம்,
அதுவும் எப்படி இருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு 27-30 லட்சம் கோடி எங்களுக்கு அழிவாகிவிட்டது. அது வரைக்குமோ அது என்னங்கிறது தெரியல. நாங்கள் கலெக்ஷன் 60 நாட்களுக்கு பிறகுதான் அதுவும் அதை முடிவு விவாதிக்கப்படும் பண்ணுவார். அப்படின்னு சொல்லிட்டு 60 நாளைக்கு அப்புறம். இப்பொழுது இந்த 30 நாளை நாங்கள் வசூல் செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிற போது திடீரென அமெரிக்கா என்ன சொன்னது? இந்த ஆட்களை எல்லாம் சேர்த்தார்கள் அல்லவா? அமெரிக்கர்களும் யூரோப்பியர்களும் ஒரு கொடுமையான ஆட்களை பிரிக்கக்கூடியவர்கள். பிரித்தாலும் சூழ்ச்சியில் பிரித்தானியா எப்படிப்பட்டவர்கள்? அங்கிருந்த வாரிசுகள் தானே இவர்கள். இப்படித்தான் செய்வார்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? சரி, நாம் இன்னும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவில்லை. சரி, ஈரான் நீங்கள் அனுப்பி கொண்டு இருங்கள், இதெல்லாம் முடிந்த பிறகு நாம் எல்லாவற்றையும் பேசிக்கொள்ளலாம் என்பதை தாழ்ந்து இவர்கள் என்ன செய்தார்கள்? ஓமனை கையுக்குள் போட்டுக்கொண்டு அந்த வழித்தடத்தில் சிங்கப்பூர் கொடியை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் செல்கிறது. அந்த கப்பல் பெரிய லாவியாவோ செல்வியாவோ அதை விட்டுருங்கள். இப்போது கேட்குறார் ஈரான் சொல்லுது, இந்த கப்பல் நாம் பேசணும், இது மத்திய வழித்தடத்தில் தானே செல்ல வேண்டும், ஏன் அந்த வழித்தடத்தில் செல்கிறீர்கள் என்று கேட்டு தாக்குதலை 4 ட்ரோன்கள் வைத்து அடித்தார்கள். அதை பதிலடியாக அமெரிக்கா 11 இடங்களில் தாக்கினார்கள். அமெரிக்காவுக்கு 30 இடங்களிலே தாக்குதல் கொடுத்து விட்டார்கள். இப்போது இந்த தாக்குதலின் மூலம் நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஏஜென்சியில். இதில் பஹ்ரைனுடைய இந்த என்ன சொல்கிறது கடல் பிராந்தியத்துக்குரிய கடற்படை, இந்த பிராந்தியங்கள் மொத்த இழப்பு மட்டும் 400 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த அளவுக்கு தாக்கியிருக்கிறார்கள். கடுமையான தாக்குதல்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எந்த அளவிற்கு தாக்கினீர்களோ அதை போன்று அல்லது அதைவிட கடும் தாக்குதல்களை நாங்கள் சந்திப்போம். பல முறை இவர்களுடைய தாக்குதல்களை அவர்களால் நிறுத்த முடியவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் வளர்வதை, அவர்களுடைய வளர்ச்சியை, அவர்களுடைய ஆயுதங்களை கண்ட அமெரிக்காவுக்கு பொறாமையின் ஜெலஸ் பற்றி எரிகிறது. எப்படியாவது குழப்பி விடுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் பொதுவாக பேச்சு 60 நாட்களுக்கு பிறகு தானே இந்த ஹெர்முஸை பற்றி பேச வேண்டும். எந்த தடத்தில் போகணும்? இது தெற்கு போகலாமா, ஓமன் பகுதி உள்ள சேர்ந்தாமா, மத்திய வழித்தடத்தை 3 வழி இருக்கிறது. ஒரே இடத்துல 3 வழி இருக்கிறது. இவங்க சொன்னாங்க அந்த பிராந்தியமே எங்களுக்கு தான். அது வழி 1ஆக இருந்த கேட் 1 இருக்கலாம், கேட் 2 இருக்கலாம், கேட் 3 இருக்கலாம். நாங்கள் தான் அதை நான் தான் மெயின்டைன், நான் தான் பாஸ். யார் சொல்கிறா? ஈரான். நான் தான் பெரிய நாடு. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மேனேஜ்மெண்ட் கமிட்டியை போட்டுக்கிறோம். யாரும் நாங்களும் ஓமனும் அது எங்களுக்குள்ள. அதில் நீ வராத. அது சரிதானே. இவன் எதுக்கு வரணும்? இங்கேருந்து 10,000 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம 2 பேரும் பக்கத்து வீட்டுக்கார், நம்ம போடுறதுக்கு அவங்கேருந்து வரணும் 10,000 கிலோமீட்டர். நீ வராத. அழகாக பண்ணான். அப்போ ஓமனுக்கும் நல்ல ஒரு வசதி. 2 பேரும். ஓமன் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளான நாடு. சரி, ஈரானோடு. அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணிட்டான்? ஓமனை கைக்குள்ளே போட்டு மிரட்டி உனக்கு பொருளாதார தடை கொண்டு வந்துடுவேன்னு சொல்லி இந்த ஜிசிசி கண்ட்ரியோட மீட்டிங்கில் அவனையும் வர சொல்லி அந்த இடத்துல விட்டு வேனுக்குண்டு ஒரு இன்ஸ்டிகேட்டிவ் ப்ரோவோகேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறான். யார்? அமெரிக்கா. அப்போ இவனுக்கு கோவம் வந்துச்சு. என்னடா நீ ப்ரோவோகேட்டிவ் பண்ணுறா? நாம் பேசினது ஒன்று, அடிச்சாட்டி அடித்தால் ஈரான் எல்லை மீறி விட்டது, உலகத்திற்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் உண்மை யாருக்கு தெரியும்? இல்லை சார், மற்ற கப்பல்கள் அந்த நேரத்தில் பயணிச்சுட்டு தானே சார் இருக்குது. இப்போ பல நாடுகளோட கப்பல் ஹார்மோஸ் வழியாக ஈரான் அவங்ககிட்ட தெரிவிச்சுட்டு அவங்களும் சமரசமாக அந்த அனுமதி கொடுத்தது பிறகு கப்பல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் எந்த தடையுமே இல்லை. இந்த சிங்கப்பூர் கப்பலுக்கு மட்டும் இது நடந்திருக்கு அப்படிங்கிற சமயத்தில் வேறு ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை எழுப்புது தானே சார்? இல்லை, மற்ற நாட்டு கப்பல்கள் போனால் கடந்த ஜூன் மாதம் இந்த போருக்கு முன்பு இதே காலகட்டத்தில் எவ்வளோ கப்பல் போயிருக்கு? 1150 கப்பல் போச்சு போன வருஷம் இதே காலகட்டத்தில் என்றால் அது ஏதோ ஒரு கணக்கு வச்சிருக்கிறார்கள். தற்போது போகிற கப்பல் எவ்வளோ? ட்ரேடிங் கப்பல், வணிக 2 கப்பல் போகுது. ஒன்று எண்ணெய் கப்பல், இன்னொன்று ட்ரேடிங் கப்பல். 40 கப்பலுங்கிற அளவுக்கு அல்லது 100 சில்லற கப்பலுங்கிற அளவுக்கு அது குறைஞ்சிருச்சு. இது வணிக கப்பல். போன கப்பலுடைய அளவும் குறைந்து விட்டது. இல்லை சார், இப்போ 1150 கப்பல்கள் இப்போது போகவில்லை சாதாரணமாக. அதில் பல சிக்கல்கள் இருக்கும் சார். ஏன்னா இத்தனை நாள் ஒரு போர் நீடிச்சதுனால பல கப்பல்கள் பல இடங்கள் அப்படியே நின்றுருக்கும். மாலுமிகள் இருக்கு, அப்படினால இருக்காது. நீங்க சொன்னது உண்மை. ஆனால் அதுக்கு ஒரு அப்நார்மல்சி இருக்குல்ல, ஒரு அசாதாரண களச்சூழல் இருக்கு. கப்பல்கள் ஏராளமான நாட்கள் அங்கே தாகித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும், டெக்னிக்கல் எரர் இருக்கும், உளவியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். அதை மெல்ல 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 சேர்வதற்கு நம்ம 6 மாதம் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம். ஆனால் இப்பொழுது மறுபடியும் சிக்கலை ஏற்படுத்துகிறீர்கள். அவர்கள் பேசுகிறார்கள், நாங்கள் தான் அதற்கு பொறுப்பு என்று தான் அக்ரிமெண்ட் செய்திருக்கிறோம். ஈரான் சொல்லுது, இந்த வழித்தடங்களில் ஒன்றும் வேணாம், இந்த வழித்தடங்களில் நாங்கள் தான் பொறுப்பு. அப்போ என்ன செய்யணும்? எந்த கப்பல்களும் எங்களுடைய அந்த கடலாதிக்கத்தில் நாங்கள் ஒரு குழுவை அமைச்சிருக்கிறோம். அந்த குழுவிடத்திலே கேட்கணும். அவர்கள் சல்லி எவ்வளவு, காசு எவ்வளோன்னு சொல்வார்கள். அது அவர்களுக்குள்ளேது. அது சுங்க கட்டணம் அல்ல. அப்படித்தான் பேசியிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வழியிலே போங்கள்,
இதில் கடல் கொள்ளையர்கள் இல்லை, கடல் குண்டுகள் இல்லை, எப்படியாவது கன்னி வெடிகள் இல்லை, எல்லாம் நாங்கள் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் உங்கள் பேச்சு அதுவாக இருந்தால் ஆமாப்பா அவன் சொல்கிற இடத்துல நீ போயிருந்து தானே நீ சொல்லணும். நீ என்ன செய்கிற? அவனுக்கு டோக்கன் கொடுக்காமல் வேறொரு வழியை உருவாக்கி இடைச்சொற்களை அமெரிக்கா உலகத்தை சூழ்ச்சி பண்ணி இதுவரைக்கும் எப்படி மக்களை பிரித்தார்களோ, தேசங்களை பிரித்தார்களோ, இனக்குழுக்களை பிரித்தார்களோ, அதே வேலையை இப்போ செய்கிறான். செஞ்சு அவனை அச்சுறுத்துறது தான் பிரச்சனை. இப்போ நீங்கள் சொன்னது ஆகவே தான் 1150 கடந்த காலங்களில் போருக்கு முன்பு நடந்த இதே விவகாரம் எப்போது இல்லை, மிக மிக குறைவாக குறைந்திருக்கிறது. இதற்கு மூல காரணம் அமெரிக்கா. அதுதான் அவர் சொல்கிறாங்க பக்கர் கலிபா, நீனுக்கு சுயபுத்தி அல்ல உனக்கு, நீ யூதனுடைய சொல்லை கேட்கும் காலமெல்லாம், பெஞ்சமினுடைய ஆலோசனைகளை கேட்கும் காலமெல்லாம் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வராது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதில் ஒரிஜினல். இப்போ நீங்கள் போய் ஃபேக்ட் செக் பார்த்துக்கலாம். பக்கர் கலிபாப் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை தான் சொல்லியிருக்காரு. அப்போ வேண்டுமென்றே அமெரிக்கா நினைக்கிறது இது ஒரு கொதிநிலையில் வைத்துக்கொண்டே இருக்கணும், இதை விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கான அந்த ப்ரோசன் அசெட்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணலை. உடனே அமைதி வேண்டுமென்றால் என்ன செஞ்சுருக்கணும், டக்கு 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 டக்குன்னு ப்ராசஸ் போகணும். ஆனால் அமெரிக்காவுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லை சார். இதை தாண்டி அமெரிக்கா அவங்க கொடுக்கக்கூடிய காசுகளில் அமெரிக்கா பொருட்கள் தான் வாங்கணுங்கிற ஒரு நிபந்தனை விதிச்சிருந்தா அதை பற்றி நம்ம விவாதிச்சிருந்தோம் சார். இப்போ அமெரிக்காவுக்கு இதில் ஒரு முடிவு எட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரி தெரியலையே சார் இறுதி வரைக்கும். தெரியதில்லை. இப்போது அமெரிக்காவுக்கு ஒரு எண்ணம் இருந்திருந்தால் இந்த தாக்குதலை அவர்கள் நடத்தியிருக்க மாட்டார்கள். உடனே என்ன செஞ்சிருக்கோம், நெகோஷியேட் கமிட்டியை கூட்டிருப்பாங்க. யார் இருக்கா? பாகிஸ்தான். கத்தரில் அப்துல் ரஹ்மான் அல்தான் இருக்கார். இங்கே யார் இருக்கார்? அசீம் முனீர் இருக்கார். இப்போ அவரை கூப்பிட்டு உடனே ஒரு பீஸ் சொசைட்டியை பார்ப்பாங்களா? இவங்க மறுபடியும் குண்டை போட்டிருக்காங்க. குண்டை போட்டால் அவன் என்ன செய்கிறான், மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். பட்டி எரிகிறது. குவைத்தில் மக்களை பற்றி குவைத் நோட்டிஃபிகேஷன் ஹேஸ் பின் இஸ்யூட். அவங்க என்ன சொல்கிறாங்க, மக்கள் டிஸ்பிளேஸ்டாங்க, பாதுகாப்பான இடத்துக்கு போங்கன்னு குவைத்துடைய அரச தலைமை அந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பானை வழங்கக்கூடிய அளவிற்கு நிலைமை சிக்கலாக்கி இருக்கிறது யார்? அமெரிக்கா. இங்கே போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை சிக்கலாக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த காரணங்கள்லாம் யார்? இவர்கள் தான் காரணம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அமெரிக்கர்கள் தான் காரணம். அது தெளிவாகிவிட்டது. ஓகே சார். இப்போ இந்த மத்திய கிழக்கு போர் அதை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க இந்த பேச்சுவார்த்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம விவாதித்தோம் சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு கொலகாரனை தான் பார்க்கலாம். இந்த ஜெயில் மாதிரி தான் வெளியே உலகமும். நாம வாழணும்னா எதிர்த்து சண்டை செய்யணும். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.